நம்மிடையே இப்போது ஜி சிவா மாநிலங்களவை எம்பி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் தமிழக அரசியல் வரலாறு, தலைவர்களின் வரலாறு பற்றி நெடிய ஆய்வு பெற்ற திருச்சி சிவா எம்பி நம்மோடு இணைந்திருக்கிறார். திருச்சி, வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தோழர் RNK என்று போற்றப்படும் நல்லக்கண்ணுவின் மறைவு குறித்தும் அவர் குறித்த அந்த அரசியல் சித்தாந்தம், அவருடைய வாழ்க்கை பாதை குறித்தும் இந்த துயரமான நேரத்தில் உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் சார். இந்திய துணைக்கண்டத்திற்கு தமிழகம் தந்த தனிப்பெரும் தலைவர். அவருடைய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு கட்டத்திலும் இள வயதிலே 18 வயதிலே அவர் பொது உடைமை கட்சியில் இணைந்த அந்த காலகட்டம் என்பது பொது உடைமை கட்சி மிகுந்த சோதனைக்குள்ளான காலம். அடிமனதில் இருந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, உழைக்கின்ற வர்க்கத்தினருக்கு உழைக்க வேண்டும் என்று உறுதி எடுத்தவர் 101 வயது வரை அது உறுதியாக இருந்தார். 101 வயது பிரம்மாண்டம். 100 பேர் 100 வயதெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் பல பேர். ஆனால் கடைசி காலத்தில் உடல்நலம் குன்றியோ அல்லது செயலற்றோ அல்லது ஆர்வம் குன்றியோ இருந்திருப்பார்கள். 101 வயது வரை போராட்ட களத்தில் இருக்கிற ஒரு தலைவராக, அவருடைய சுதந்திர போராட்ட காலத்தில் பட்ட இன்னல்கள் எல்லோரும் அறிந்து, நான் அவருடைய மேல் சட்டை இல்லாத மணி அவரை பார்த்திருக்கிறேன். வெறும் பனியன், ஒரு முண்டா பனியன் துணியில தைக்கப்பட்டதை தைத்து போட்டதையும் பார்த்திருக்கிறேன். அவரே வீட்டுக்கு சென்றால் வாசல் கதவை திறந்து அடித்து செல்கின்ற அந்த பண்பை பார்த்திருக்கிறேன். என்னை போன்றவரை உட்கார வைத்து நீண்ட நேரம் பேசுவார், அளவலாவார், பாராட்டுவார். அதுதான் சில தலைவர்களிடம் பெரிய பண்பு. என்னுடைய நாடாளுமன்ற உரைகளை பற்றியோ, பொதுக்கூட்டத்தில் நான் பேசுவதை பற்றியோ பலவற்றை சாகித்து பேசி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களை போன்றவர்கள்லாம் இன்றைக்கு அரசியலில் இருப்பது என்று ஊக்கப்படுத்தி இருக்கிறார். நாங்களும் சொல்லியிருக்கிறோம், நான் ஐயா உங்களை மறலாம், எங்களோட வாழ்றது பெரிய காரியம். நாங்கள் உங்களை பார்க்கிறப்ப எங்களுக்கு ஒரு பணிவு தானா உள்ளுக்குள்ள இருந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்கோம். தலைமறைவு வாழ்க்கைன்னா சாதாரணமானதல்ல. காவல் எல்லாருமே இருந்திருக்கிறோம். ஆனால் அவருடைய தலைமறைவு வாழ்க்கையெல்லாம் அதெல்லாம் யாதோடையும் ஈடு செய்ய முடியாத ஒன்று. அந்த நேரத்துல அந்த தலைமறைவாக இருந்து கொண்டே இயக்கப்பணி ஆற்றியது எப்படி எத்தனையோ நான் சுருக்கமாக சொல்வேன். அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு நல்ல நூலினை போல திரும்ப திரும்ப படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், அதிலிருந்து பின்பற்ற வேண்டும். இப்படி மனிதர்கள் வாழ்ந்து மறைவது ரொம்ப ரொம்ப அபூர்வம். அதாவது பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள், இருந்தார்கள், அதைப்பார். அதெல்லாம் இல்லாமல் ஒரு பெரிய தடத்தை விட்டு சென்றிருக்கிறார். இந்த தடம் விட்டு செல்வது என்பது மிகச்சிலர் மட்டுமே தான் செய்வார்கள். அப்படிப்பட்ட அந்த வரிசையில் இப்போது பெரியார், அண்ணா, கலைஞர் என்று சொல்வதை போல அவருடைய தடம் ஒரு அழிக்க முடியாத, இல்லை பின்பற்ற வேண்டிய ஒரு தடம். இந்தியாவுக்கு, பொது உடைமை இயக்கத்திற்கு, அரசியல் உலகிற்கு, தமிழகத்திற்கு ஒரு பேரிழப்பு அவருடைய மறைவு. மறைவுக்கு அஞ்சலி செலுத்துவது மட்டும் நம்முடைய கடமை அல்ல. மாறாக அவருடைய பண்புகளை, குணநலன்களை, எளிமையை, அடக்குமுறைகளை தாங்கிக் கொள்கிற குணங்களை நமதாக்கி கொள்வதுதான் அவர் வாழ்ந்ததை, உணர்ந்ததை, எதிர்பார்த்ததை நாம் நிறைவேற்றுவதாக பொருள். அதை செய்வதுதான் அவருக்கு செலுத்துகிற உண்மையான வீர வணக்கம், அஞ்சலியாக இருக்கும். உங்கள்கிட்ட அந்த அரசியல் வாழ்க்கை பற்றி, அவருடைய எத்தனையோ இடதுசாரி தலைவர்கள் தமிழகத்தில் இருந்த போதும் அந்த எளிமை, நேர்மை, இந்த உண்மை அப்படிங்கிறதுக்கு நல்ல கண்ணு தான் ஒரு அடையாளமாக போற்றப்படக்கூடிய அளவுக்கு அவர் மக்கள் மத்தியில் அந்த நாடாளுமன்ற, சட்டமன்ற அரசியலில் அவர் வெற்றி பெறாத ஒரு சூழ்நிலையிலும் அந்த மக்கள் மனதில் அவர் வெற்றி பெறுவதற்கான ஒரு முக்கியமான காரணமா அந்த இடதுசாரி தலைவர்கள்ட்ட இவற்றை தனித்து இருந்த குணம் என்னவா நினைக்கிறீங்க சார்? அதாவது உறுதிதான். அவர் எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு தலைவர். அந்த பக்குவம் சாதாரணமா வராது. அதனால பொது உடைமை கட்சியிலே இருந்தார். நான் எப்போதும் சொல்வேன், பொது உடைமை தத்துவம் பிடிக்கும், ஆனால் பொது உடைமை வாதியாக இருப்பது சிரமம். அது வெளிப்படையாக நான் ஒத்துக்கொள்வது. எனக்கும் அந்த தத்துவம் பிடிக்கும். ஆனால் அந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவராக இருக்கிறது என்பது ஏராளமான வசதிகள், சௌகரியங்கள், தனி மனித வாழ்க்கையின் இதெல்லாம் இழக்க இன்னும் அதையும் தாண்டி நிறைய இருக்கிறது. அதெல்லாம் இந்த நேரத்தில் பேச முடியாது. அது மாதிரி அவருடைய வாழ்க்கை என்பது இடதுசாரி தலைவர்களிலேயே அந்த உணர்வுகள், கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி நடந்த ஒரு தலைவர். அதைத்தான் சொல்கிறேன். துணியால் தைத்த பணியன் வாசலில் நின்று கொண்டு கதவை திறப்பது, உட்கார வைப்பது, பேசுவது,
அன்புடன் அந்த பதட்டம் இல்லாமல் பேசுகிறார். அந்த பதட்டம் இல்லாத தன்மை தான் அவரை போராட்ட காலங்கள்ல தாக்கு பிடிக்க வைக்கிறது. தாக்கு பிடிப்பதுதான் ஒரு நல்ல பலசாலியினுடைய நல்ல இயல்பாக இருக்க முடியுமே தவிர தாக்குவதல்ல. அவர் தாங்கிக் கொள்கின்ற அந்த பக்குவத்தை பெற்றிருந்தார். அதன் மூலமாகத்தான் இத்தனை ஆண்டுகள் எல்லாவற்றையும் கடந்து எல்லோரும் நேற்றையிலிருந்து அந்த செய்தி வதந்தியாக பரவிய நேரத்தில் இருந்த சாதாரணமான மனிதர் போகிறவர்கள்லாம் ஐயா இருந்தார், அம்மையா இருந்தார், இல்லைங்க நல்லா இருக்காரு, இல்லைங்க நல்லா இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா அரசியலை கடந்து விவரம் இருந்தவர்கள் மற்றும் கடந்து சாதாரணமான பாமரன் கூட அவருடைய அந்த வாழ்வு முடியக்கூடாது என்ற கவலையோடு இருந்தார்கள். அவருடைய பண்புகளை அமலாக்கி கொண்டது நான் சொன்னதை போல அதைதான் பார்த்து பார்த்து இப்படியெல்லாம் மனிதர்கள் பிறப்பு அறிது, வாழ்வது அறிது. பிறந்தார், வாழ்ந்தார், நமக்கு நிறைய தந்து விட்டு போயிருக்கிறார். பின்பற்றுவோம் ஐயா, உங்களைப் போல நாங்கள் வாழ முயற்சிப்போம். அதுதான் உங்களுக்கு காட்டுகிற உண்மையான நாங்கள் மரியாதை, வீரவணக்கம்.